விபத்தில்லாத சமுதாயம் உருவாக சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு என்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் ஏன் எப்படி உண்டாதுன்னா இதுதான். விபத்தில்லாத சமுதாயம் உருவானா வண்டி ஃபிட்டாக இருக்கணும், வண்டியில் உள்ள பொருள்கள் இருக்கணும், அந்தந்த ரோல்ஸுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு ஜாமான் இருக்கணும், ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான இது இருக்கணும். தீ பிடிச்சதுன்னா உடனே அந்த பஸ்ஸில் அதை வந்து அணைக்க உள்ள எக்ஸ்டிங்ஷன் வச்சுருக்கணும். திடீர்னு ஒரு கதவு திறக்கக்கூடிய பின்பக்கம் உள்ள எமர்ஜென்சி கேட்டை உடைச்சிட்டு வெளியே போய் பார்க்கணும். ஆனால் இப்போ வந்து எல்லா கோவிட்டு முகக்கவசம் போட்டிருக்கணும். முகக்கவசம் இல்லாதவங்களுக்கு வண்டி நிர்வாகம் பொற்றுநர்கள் சார்பில் முகக்கவசம் கொடுக்கணும், சானிடைஸ் பண்ணணும். அவங்கள தொற்று நோய் பரவாத மாதிரி நாம் அந்த ப்ரொசீஜரெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதெல்லாம் அவங்களுக்கு போக்குவரத்து சார்பிலையும் நம்முடைய ஆடியோர்களும் பள்ளியுடைய சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்களாம் அவங்களுக்கு விளக்குவாங்க. இந்த காலையிலேருந்து இந்த வண்டிகளை நானும் ஆர்டிஓ சார் மற்றதெல்லாம் போய் பார்த்தோம். எல்லாமே பரவாயில்லை, எல்லாமே இந்த விதிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்கீங்க. அந்த செக்லிஸ்ட் பிரகாரம் அந்த எம்யூஎஸ் பார்க்கும்போது ஒரு சில வண்டிகளில் சின்ன அந்த மைனரெல்லாம் சரி செஞ்சு அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஃபிட்னஸ் வாங்கணும், சாலை விதிகளை மதிக்கணும். மறுபடியும் விபத்தில்லாத சமுதாயம், பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, அவங்க உயிர் பாதுகாப்பு முக்கியமாக நீங்கள் தான் என்பதை அறிவுறுத்தி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தொடர்ந்து பின்னர் பேசுவார்கள். மதிய வணக்கத்தை தெரிவித்து விடுகிறேன். காவல்துறை சார்பில் இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆர்டிஓ அவர்களால் வருட மேல்மட்ட கூட்டு ஆய்வு இன்றைக்கு நம்ம திருவள்ளூர் ஆர்டிஓ அவர்கள் வந்திருக்காங்க, ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸரோட அவங்க பிஏ வந்திருக்காங்க, ஆயுதப்படையிலிருந்து எங்கள் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வருஷம் பண்ணுறது. சில கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த கமிட்டிக்கு சேர்மனு நம்ம ஆர்டிஓ திருவள்ளூர் அவர்கள் தான். இன்றைக்கி எல்லா வண்டியும் பார்த்தாங்க. எதுக்கு பார்த்தாங்க? பள்ளிக்கூட பிள்ளைகள் அவங்களுடைய பயணம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். வருங்கால தலைமுறைகள், இளைய தலைமுறைகள், பழைய எதிர்கால சந்ததிகள், அவங்க பெற்றோர்கள் ஆசை கனவுகளோடு அனுப்புவாங்க. அதுக்கு முக்கியமாக நம்மளுடைய பள்ளி வாகனங்கள் தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய போக்குவரத்தாக இருக்குது. அப்போ அந்த போக்குவரத்து போகும்போது அந்த வண்டி, அந்த பஸ்ஸு, ஸ்கூல் பஸ் வந்து என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும், அரசாங்க விதிமுறைகளில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் சரியாக இருந்து இந்த ஃபிட்னஸ் வாங்கினால்தான் அந்த போக்குவரத்து ஆய்வாளர் அதுக்கு ஃபிட்னஸ் கொடுப்பாங்க. அதுபோக உங்களோட நீங்கள் வண்டி ஓட்டுநர், நீங்கள் தான் உங்கள் வண்டியில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் பெரிய கார்டியன். உங்களை நம்பி அந்த குடும்பத்தில் ஒப்படைக்கிறாங்க. சின்ன காரியம் தான். பிள்ளைங்க இறங்கினோடனே அந்த அட்டெண்டர் இறங்கி கொண்டு போய் ரோடுக்கு அந்த பக்கம் நிப்பாட்டுறது, கீழே எல்லா. நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓட்டுநர்கள் பற்றி, ஓட்டுநர் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஓட்டுநர்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பேருந்துக்கு வந்து ஒரு 16 சரத்துக்களை கொடுத்து அது எல்லாமே சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டிலே எந்த வாகனத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. ஒரு ஆம்னி பஸ் ஓடுது, இங்கேருந்து மதுரையிலேருந்து தேனியிலேருந்து சென்னை போகுது, அதுக்கு எதுக்குமே கிடையாது. ஏன் இதுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு எல்லாம் வேண்டப்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகள் பயணம் செய்து அந்த குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம வயதானவர்கள் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அந்த உயிரிழப்பை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. சார் சொன்னார், ஒரு சம்பவம் சொன்னார். தாம்பரத்தில் ஒரு வண்டியில் வந்து ஃபோனில் குழந்தை விழுந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ரூல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. ஃப்ரேம் பண்ணி ஸ்கூல் வெஹிக்கிளுக்கு மட்டும் இவ்வளோ விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த உயிர்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அப்போது நம்மளோட கடமைகள், ஓட்டுநர்களோட கடமைகள் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாகனத்தை சரியாக ஓட்டணும். அதே போல் நம்ம பேருந்தில் இருக்க அட்டெண்டர் இருக்க பாருங்க, அவர் அந்த காப்பாளர் வந்து சரியாக குழந்தைகளை ஏற்றி இறக்குகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்களாம் பார்க்குறீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, திரும்ப ஒரு கேமரா வச்சுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கலனா கூட அந்த பள்ளியிலிருந்து இந்த பேருந்தில் இருக்கிற கேமரா வழியாக அவருக்கு தெரியும், மானிட்டரில் அவர் பார்த்துக்கலாம்.
நீங்கள் வாகனத்தை தேவையில்லாமல் ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல நிறுத்தினாலும் சரி, வேகமாக ஓட்டினாலும் சரி, இல்லை குழந்தைங்க கூட ஏதாவது பேசுறது, இது எல்லாமே அவங்க அங்கேருந்து கண்காணிக்க முடியும். தெரியுமில்ல? அதுக்காக தான் கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமராவோட 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, உள்ளவும் தெரியும், அதே போல் வெளியவும் தெரியும். வெளியே யாராவது நம்ம சரியான வழியில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ராங் டைரக்ஷனில் வந்து யாராவது இடித்தா கூட நமக்கு அதில் பதிவாகும். அந்த விஷயத்தை வந்து நம்ம தப்பிக்கலாம். நம்ம மேலே தவறு இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகும். இது 2 விஷயத்தை அந்த கேமரா நமக்கு செஞ்சு கொடுக்குது. ரைட்டு. இப்போது நம்ம ஒரு இது சிக்னல் மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம வாகனத்தில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நிர்வாகத்துக்கு எப்படி சொல்லுவீங்க? டிஃபெக்ட் இருக்குது, வண்டி ஓட்டி பார்க்குறீங்க, ஸ்டேரிங் புல்லிங் ஆகுது, லெஃப்ட் இருக்குது அல்லது ரைட் இருக்குது, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க அவங்ககிட்ட? யாரா ஒருத்தர் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லணும். நம்ம வாகனத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்றா வெஹிக்கிள் இன்சார்ஜ் நமக்கு ஒருத்தர் போட்டிருப்பாங்க, டிராஃபிக் இன்சார்ஜ், வெஹிக்கிள் இன்சார்ஜ் போட்டிருப்பாங்க, அல்லது வந்து மேனேஜ்மெண்ட்டை சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க அவங்ககிட்ட? யாரா ஒரு சொல்லுமா, எப்படி சொல்லுவீங்க அவர்கிட்ட? அப்படின்னு வாய்மொழியே போய் சொல்லி, கரெக்டு தானே? கரெக்டா? சரி தானே? தவறு. அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு லாக் புக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த லாக் புக் வழியாக தான் நீங்கள் பேசணும். அதான் ரெக்கார்டு. நீங்கள் வாயில் சொல்கிறதுனால எங்கேயும் ரெக்கார்ட் ஆகாது. நீ ரைட்டில் புல்லிங் ஆகுது 3 முறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவர்கிட்ட. அவர் கண்டுக்கவே மாட்டார். டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் 50 பஸ் இருக்கும், 20 பஸ் இருக்கும், அப்படியே விட்டுருவாரு. விபத்து ஆனோன்னா நீங்கள் தான் உள்ளே போய் உட்காரணும். இதே நீங்கள் அந்த லாக் புக்கில் எழுதி வச்சிடுறீங்க, இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. அந்த லாக் புக் அவரை படித்து அதை அட்டன் பண்ணும். சரிங்களா? அவர் அட்டன் பண்ணாத விட்டுட்டாருன்னா உங்களுக்கு உங்கள் சைடு நீங்கள் சேஃப். நாளைக்கு விபத்து ஆனோன்னு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதே பிரச்சனை தான் வண்டி இழுத்துட்டு போச்சு ரைட்டில். ஏன்னா ஸ்டேரிங் புல்லிங் எழுதி வச்சிருக்கேன், 3 முறை எழுதி வச்சுட்டு இவர் சரி பண்ணல. அப்போ நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்களா? அப்போ வாயால் சொல்கிறத விட நம்ம என்ன பண்ணோம்? லாக் புக்கில் எழுதணும். அந்த டிராஃபிக் இன்சார்ஜுக்கு என்ன தெரியுமா? அவர் சரி செஞ்சு அதை கீழே எழுதணும். சரி செய்யப்பட்டது இந்த தேதியில் இந்த ஸ்பேரை மாற்றணும்னு எழுதணும். அப்படி எழுதலாம் அவர் மாட்டிக்குவார். சரியா? அப்போ அவரு என்ன பண்ணோம்? சரி செஞ்சு மட்டும் விட்டுறக்கூடாது, சரி செஞ்சு அதை எழுதணும். இதில் எல்லாம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணணும் அவங்ககிட்ட. சரியா? ரிட்டர்னில் இருக்கும்போது நம்ம பாதுகாக்கப்படுவோம். இது உங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதை தெரிஞ்சு முக்கியம். என்ன, சைன் போர்டு 3 இருக்கு, சிக்னல் 5 இருக்கு. வெளியே 3 சைன் போர்டு இருக்கு சாலையில். அந்த சைன் போர்டு யாராவது சொல்ல முடியுமா? என்னென்னு சொல்ல முடியுமா? வட்டமா ஒரு சைன் போர்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அந்த சின்னத்துக்கு பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? எல்லா லைசன்ஸும் வாங்கிட வேண்டியதான் திருப்பி. அந்த சின்னதுக்கு பேர் உத்தரவு சின்னம்னு பேர். இப்போ உங்களுக்கு புக்கு கொடுக்க போறேன் பாருங்க. இந்த சின்னம் புக்கு எல்லாமே கொடுக்க போறேன். இனிமேலாவது போய் படிங்க. நம்ம சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. வட்டமா இருந்தால் அந்த சின்னத்துக்கு பேர் உத்தரவு சின்னம்னு பேர். சரிங்களா? இந்த சின்னம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒன்னா ஒரு விஷயத்தை செய்யுங்கள், எல்லாரும் செய்யாதீங்கள்னு சொல்லு. ரைட். செய்யன்னு எப்போ சொல்லுது, செய்யாத எப்போ சொல்லும் அப்படின்னா, அந்த அந்த ரவுண்ட் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா இதை செய்யாதேன்னு அர்த்தம். போகக்கூடாது, இந்த வழியா போகக்கூடாது, வழி இல்லை, கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை, எல்லாமே என்ன இல்லை இல்லை. சரிங்களா? ஆரன் அடிக்காதே, இல்லை, பண்ணக்கூடாது. சரி, ரைட். இதே ப்ளூ கலர்ல ரவுண்ட் இருந்ததுன்னா இதை மட்டுமே செய் அப்படின்னு அர்த்தம். இதை மட்டுமே செய் அப்படின்னு அர்த்தம். என்னது? ஆரன் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? இப்போ ஆரன் அடிங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒன்று செய் அல்லது செய்யாதேன்னு சொல்றதுதான் இந்த வட்டமா இருக்கிற சின்னம், உத்தரவு சின்னம். அது உங்களுக்கு உத்தரவிடுகிறது இதை செய்யணும். இந்த சின்னத்தை நான் மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த சின்னத்தை மதிக்கலன்னா பெரும் விபத்துக்கள் ஏற்படும். உத்தரவு சின்னங்களை மீறினால் பெரும் விபத்துக்கள் ஏற்படும். ஆகவே கண்டிப்பாக அதை நீங்கள் கட்டாயமாக அதை கடைபிடிக்கணும். அந்த சாலையின் இடதுபுறமாக இந்த சின்னங்கள்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு போகணும். அதில் என்ன இருக்குது அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், சார் இந்த சாலையில் தான் எனக்கு எல்லாமே தெரியும், இது எதுக்கு ஒரு ரவுண்ட் சின்னம்லாம் இங்கே போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு சாலைகள் தெரியும். புதிதாக வேறு மாநிலத்துலேருந்து வரவங்க, பக்கத்து ஊர்லேருந்து வரவங்களுக்குலாம் நம்ம ரோட் கண்டிஷன் எதுவுமே தெரியாது. அவங்க அதை பார்த்து அதை முறையாக ஓட்டுங்கிறதுக்காக அந்த சின்னங்கள்லாம் வச்சுருக்கு. சரியா? உத்தரவு சின்னம் புரிஞ்சிருச்சா? அடுத்தது முக்கோணமாக ஒரு சின்னம் இருக்கும், அதை பார்த்துருக்கீங்களா? அந்த சின்னத்துக்கு பேர் என்ன தெரியுமா? யாராவது சொல்லலாமா? முக்கோணமாக இருந்தால் அந்த சின்னத்துக்கு பேர் என்ன? எச்சரிக்கை சின்னம். சரி, இது என்ன சொல்லுது? சாலைக்கு முன்னால என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத அட்வான்ஸாக நமக்கு சொல்லிடும். ஒரு எஸ்பெண்ட் இருக்கு, ரைட், முன்னாலே சொல்லிடுச்சு. இதை எனக்கு முன்னால் சொல்லணுமா? கண்டிப்பாக முன்னால் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 60 80 போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்டை கடத்துறீங்க, அடுத்த செகண்ட் எஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி வெளியே வந்துடும், சாலையை விட்டு வெளியே போயிடும். சரிங்களா? அப்போ இது முன்னாலே தெரிஞ்சுனா, எனக்கு ஒரு 300 மீட்டருக்கு முன்னால் தெரிஞ்சுனா, நான் 80 வந்திருந்தா கூட ஸ்லோ பண்ணிடுவேன். எஸ் பண்ணால் டபுள் 2 முறை அப்படி எடுக்கணும். அப்போது நம்ம ஸ்லோ பண்ணி ஒரு 30 40 வரும்போது நம்ம ஈஸியாக அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இதை யார் நம்ம சொல்லுவாங்கன்னா, நமக்கு சின்ன சொல்லுது, வேறு யாரும் அங்கே பக்கத்துலேருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த சின்னங்கள் சொல்லும். அப்போ அந்த சின்னத்துக்கு பேர் என்ன? எச்சரிக்கை சின்னம். அது உங்களை எச்சரிக்கை பண்ணுது. தம்பி, முன்னால் எஸ்பெண்ட் இருக்குது, இங்கே ஸ்லோ பண்ணிக்க.
முன்னால் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இங்கே ஸ்லோ பண்ணிக்க. சரியா? முன்னால் வந்து நெடுஞ்சாலை கிராஸ் பண்ணுது, ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி அப்புறம் போங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறது என்னன்னா எச்சரிக்கை சின்னம். அலுவலகம் சார்பாக திருவள்ளூர் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ என்ன வகுப்படுத்துமே அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை வாங்கி பயனடைந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். தயவுசெய்து நீங்களே வீட்டில் வச்சுக்காதீங்க, எல்லாருக்கும் கொடுங்க. ஹேண்ட் சிக்னல் இருக்கு, அந்த 3 சைன் போர்டு இது கொடுத்தோம். அப்படியே ஒரு தடவை வந்து வாங்கிட்டு போயிடுங்க. வாங்க. நன்றி நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தர போங்க, ஒவ்வொருத்தர போங்க. ஒவ்வொருத்தர போய் லைனா இல்லைங்க, லைனா இல்லைங்க, லைனா இல்லைங்க. கும்பலுக்கு தந்தனை இல்லைங்க, தள்ளி இல்லைங்க, தள்ளி இல்லைங்கண்ணா. வாங்கிட்டு நேரம் அங்கே போயிருங்க, மற்றவங்களும் அப்படியே உட்காருங்க. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒவ்வொரு ஆளா ஒண்ணு மேல பாருங்க. இப்போ ஒரு வாகனம் போயிட்டு இருக்குது, 60ல போயிட்டு இருக்கு. அதிகமா சொல்ல 60, பின்னால ஒண்ணு வருது, அதுவும் 60ல போகுது. வலது பக்கம் அப்படி திரும்பும் போது அந்த கேப் கம்மியா இருக்கும்போது என்ன பண்றாங்க, உடனே போயிடுச்சு. இது அந்த முன்னால் செல்லும் வாகனம் ஓட்டி ஒரு சிக்னல் மட்டும் போடுறாரு. அது இண்டிகேட்டரா இருந்தாலும் சரி, ஹேண்ட் சிக்னலா இருந்தாலும் சரி. நான் வலதுபுறமா திரும்புறேன், ஒரு இண்டிகேட்டர் போடுறாரு. இப்ப பின்னால வரவர் அலர்ட் ஆயிடுறாரு, இந்த வாகனம் ரைட்ல போக போகுது. அப்ப என்ன பண்ணுவாரு, இப்ப இவர் என்ன பண்ணாரு, ஆக்சில் இருந்து காலை எடுத்துக்குவார். காலை எடுத்து பிரேக் பக்கத்துல, பிரேக் மிதிக்க தேவையில்ல, வச்சுக்குவாரு. இப்போ இடது பக்கம் இடம் இடது பக்கம் இவர் விளைக்குவாரு. அவர் ரைட்ல தானே திரும்புறாரு, இடது பக்கம் விளைக்குவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பீடே குறைக்க தேவையில்ல, அப்படி இடது பக்கம் விளைக்கலாம். இல்ல இடது பக்கம் ஒரு வாகனம், பெரிய வாகனம் போயிட்டு இருக்கு, இடம் இல்லை அப்படின்னா இவர் லைட்டா ஸ்லோ பண்ணுவார். அப்ப ஸ்லோ பண்ணும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள கேப் என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கும் போது ரெண்டாவது வந்து இப்ப பாதி நேரம் தேவையில்லை, ஏன்னா இவர் ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கிறாரு. ஒரு வாகனத்தை 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ஒரு வாகனத்தை ஒரு 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 நார்மலான ஒரு டிரைவர் நிறுத்தினா அவருக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுதுன்னா அறிவியல் பூர்வமாக 3 to 4 வினாடிகள் தேவை. 3 to 4 செகண்ட். சரிங்களா? அப்ப அந்த 4 செகண்ட்ல 16.7 போட்டு பாருங்க எவ்வளவு தூரம் வருதுன்னு. அவ்வளவு கேப் இருந்தாதான் அவரால் 0 கொண்டு வந்து வண்டி நிறுத்த முடியும். அப்போ அவருக்கு டைம் இருக்காது. நீங்க 10 மீட்டர் கேப்ல போனீங்கன்னா 3/4 வினாடி தான் இருக்கு, அவருக்கு அரை வினாடி தான் இருக்குது. அரை வினாடியில் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ தனால நம்ம எதுவுமே சொல்லாம வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பும்போது உங்களுக்கு பின்னால வந்திருப்பாரு சுதாரிக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிரும், பிரேக் போட்டு நினைக்கிறதுக்குள்ளே வாகனம் என்ன பண்ணிடும், முன்னே செல்லும் வாகனத்துல போய் இடிச்சிடும். சரிங்களா? இது என்ன விளக்கமா கூட சொல்லலாம். அதாவது இப்ப இது ஏன் 3 வினாடிகள் ஆகுதுன்னா, வாகனத்தை நிறுத்த 3 நேரம் அவருக்கு வேணும். ஒண்ணு வந்து அந்த பிரேக் அடிக்கணும்னு நினைக்கிற நேரம், சிந்திக்கும் நேரம். சரியா? அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தும் நேரம், அந்த பிரேக் போய் அப்ளை பண்றாங்கல்ல அந்த நேரம். அடுத்து அந்த வாகனம் 0 கொண்டு வரணும். உடனே வாகனம் நிற்காது. அந்த பிரேக் போய் பிரேக் ஷூ தள்ளி பிரேக் ட்ரம் அழுத்தி அந்த டயர் நல்லா இருந்தால் உடனே நிற்கும், வழுக்கையா இருந்தால் இழுத்துட்டு போயிடும், கீழே தண்ணியாக இருந்தால் இழுத்துட்டு போகும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கு வாகனம் நிற்கிறது. நம்ம எதுவும் பிரேக் அடிச்சாலும் வண்டி நின்று நினைக்காதீங்க, இவ்வளோ காரணிகள் இருக்குது வாகனம் நிற்கிறதுக்கு. அப்போ 3 to 4 வினாடி வேணும். ஆகவே விபத்தில் போய் முடியும். ஊருக்குலாம் போகும்போது நமக்கு எதுவும் தெரியாத போது அந்த சின்னங்கள் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். உதாரணமா எடுத்தோன்னா மேண்டேட்டரியா நமக்கு அந்த ரோடு என்ன எவ்வளவு, ஒரு ஊர் இருக்குன்னா சென்னைங்கிறது எத்தனை கிலோமீட்டர், அது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, இது நமக்கு தெரியும் தானே. புது ஊர்ல போனா தெரியும் தானே, அதெல்லாம் அந்த சின்னத்தில் தான் வரும். அதே போல இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, பெட்ரோல் பம்ப் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, தெரியாத ஊருக்கு போனா நம்ம யாரையும் கேட்க தேவையில்லை, நம்ம அந்த போர்டை பார்த்தே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 சைன் போர்டுகள் இருக்குது. இந்த 3 சைன் போர்டோட இதை வந்து நீ கொடுக்க போறவங்களுக்கு இது எல்லாம் படிச்சுங்க, எத்தனை சின்ன இருக்குது, அது என்ன சொல்லுது அப்படின்னு படிச்சுங்க. இதை தெரிஞ்சு வைக்கிற நம்ம எந்த சாலையிலும் வாகனத்தை ஓட்டலாம். புரிஞ்சுச்சா? 3 சைனை புரிஞ்சுச்சா? அடுத்தது ஹேண்ட் சிக்னல். நல்லா ஓட்டணும், குடிக்கலாம் ஓட்டணும், அதான் முக்கியம். இந்தாங்க, வெரி குட். இந்த காலேஜ் வெரி குட், வெரி குட். உங்கள் ஒரு திருவள்ளூர் ஆட்சியில் எடுத்த கிளாஸ் எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு பார்க்க. கரெக்டாக தெளிவாக இருந்துச்சு. என் வண்டி ஓட்டினதும் நல்லா இருந்தது. இனிமேல் எனக்கும் ஆக்சிடென்ட் எந்த நடக்காது. இந்த கிளாஸ் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். என்ன சார் சொல்லுங்க, மிக படம் சூப்பர். வாங்க டெமோ போயிடலாம். ஆகிட்டு போங்க. உங்களுக்கு தானே நடத்துறாங்க. நோட்டீஸ் ஒன்று கொடுங்க, ஒரு புக் கொடுங்க. வாங்க குயிக்கா. வெரி குட், சபாஸ். அடுத்து வாங்க.
ஒவ்வொரு ஆளும் வரணும். வாங்க குட் போயிட்டே இருங்க அப்படியே அங்கே போயிடுங்க சார். அங்கே போயிருங்க போதும் வாங்கிட்டு போயிட்டே இருங்க ஒரு ஆளாக வாங்க குயிக்கா அந்த ஃபயர் சர்வீஸ் கிட்ட போங்க. ஃபயர் சர்வீஸ் வாங்க இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வாங்க வாங்கிட்டு போயிடுங்க டெமோ பிளேஸ் போயிருங்க டெமோ பண்ண போகிறோம் அங்கே போயிருங்க பீக்கா வாங்க வெரி குட் சபாஸ் நீங்களும் கொடுங்க ஆர்டிஎஸ் சாப் நீங்க கொடுங்க நீங்களும் கொடுங்க ரைட் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருங்க அப்படியே ஒன்று கொடுத்துருங்க அப்படியே போயிடலாம் வாங்க வாங்க ஒன்று வாங்கிட்டு போங்க அங்கே போங்க கொடுங்க குட் வாங்கிக்கிறீங்க குயிக்கா அங்கே போயிருங்க டெமோ பிளேஸுக்கு போயிருங்க வாங்கிட்டு குயிக்கா நீ வந்துருப்பா டிரைவர் வா அப்படியே என்ன பண்ணணும்னா ரீஃபில் பண்ணுறது நிறைய பேர் ஒரு வருஷம் ஆயிடுச்சா அப்படியே ரீஃபில் கொடுத்து எடுத்து வந்து மாட்டுறோம். அப்படி பண்ணாதீங்க. ரீஃபில் முடியிறப்போ அந்த பீரியட் முடியிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி தான் ரீஃபில் பண்ண போறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது பீரியட் முடிஞ்சு போச்சு, இதை வந்து ரீஃபில் கொடுக்க போது அப்படியே கொடுக்கக்கூடாது. எடுத்து அடிச்சு பாருங்க. 2 வாட்டி அடிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்து டக்குன்னு எடுத்து நீங்கள் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து அடிச்சு பார்த்தீங்கன்னா காலியாயிடும். அப்போ ரீஃபில் பண்ணி புதுசாக வச்சுக்கோங்க. அப்பயும் ஒர்க் ஆகும். சிலது வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகன்றதுக்காக என்ன பண்ணுறோம், 1 இயரில் நம்ம ரீஃபில் பண்ணணும்னு வைக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேங்களா? இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டி பின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். உள்ள பின்னாடி கூட இந்த எல்லோ கலர் சேஃப்டி கிளிப்பை வந்து எடுத்துடணும். எடுத்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாவே ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? பண்ணி காட்டிடலாமா டெமோ? கொஞ்சம் பின்னாடி நின்னுங்க, ஏன்னா பவுடர் ஸ்ப்ரெட் ஆகும் காற்றுல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைப் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்ஷர். உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டரு, ஆஃபீஸு இதெல்லாம் இருக்கு வச்சுங்க, எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்குது, அப்போல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் இங்கே ஒரு சேஃப்டி பின் இருக்கும், இதை எடுத்துடணும். இது வந்து வால்வு டைப்பு தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உள்ளே இருக்க கேஸ் வேகமாக அடிக்கும். இது வந்து டிஸ்சார்ஜ் நாசல். இந்த நாசலை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். இதில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் புஷ்ஷுன்னு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வேகமாக வெளியில் வரும். ஃபயரில் அடிச்சோம்னா என்ன ஆகிடும், ஃபயர் வந்து உடனடியாக அணைஞ்சிடும். ஏன்னா எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை, எரிஞ்சிட்டு இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு போகிறப்ப அங்கே இருக்க ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணோன்னே உடனே என்ன ஆகிடும், ஃபயரை அணைஞ்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டிங்விஷர். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி எக்ஸ்டிங்விஷர். ஓகேங்களா? இது 2 டைப் ஃபயர் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் அடி இல்லைன்னா அதிலே போடுறேன். சரி அதிலே போடு. பெட்ரோல் ஊற்றினா இல்லை, அதிலே பெட்ரோல் ஊற்றி போடுறேன். பெட்ரோல் ஊற்றி கொஞ்சம் ஊற்றி ஃபயர் பண்ணுறோம். பெட்ரோல் வச்சுங்களா? போதும் அப்படியே இப்போ கிட்ட அடிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்டிங்விஷர் பாருங்க, ஜஸ்ட் ஈஸி தான். அவ்வளோதான். இது வந்து ப்ரெஷராக இருக்கிறப்ப இந்த மாதிரி சவுண்டு வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஓகேங்களா? பயந்துடக்கூடாது. யாராவது ஒருத்தர் வரீங்களா? வாங்க டிரைவர் வாங்க. வாங்க, ஒரு டிரைவர் வாங்க. தைரியமானவர்களா வாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இது இந்த கையில் போட்டுடணும். இதை ஓப்பன் பண்ணலாம் லேசாக. ரொம்ப ஸ்பீடாக ஓப்பன் பண்ணுங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் லேஸ் ஓப்பன் பண்ணுங்க. கூலிங்க்கு பாருங்க, ஐஸாவே வரும், ஐஸா ஃபார்ம் ஆகும். ஓகே, திருப்பி பார்த்துக்கலாம். ஏபிசி அடுத்து ஏபிசிக்கு இன்னொரு யூனிஃபார்ம் போட்டாலுவா
சரிம்மா, அப்பதானே நீ அடிக்க முடியும். வயசானவர் அவர் இந்த வயசுலயே வராரு முன்னால. நீ கூட இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்பை கிளிப் எடுங்க. ஃபர்ஸ்ட் கை எடுங்க. கிளிப் எடுங்க. இதை வந்து நேரா எடுத்து வச்சுங்க. டிரைவர் அடிச்சிங்கன்னா போட்டு கொஞ்சம் தூரம் வா. அடிங்க. ப்ரெஸ் இல்லையா அது எடுத்துங்க. ஏற்கனவே ஓப்பன் பண்ணுறது. இது எடுத்துங்க. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான். இப்படி அடிச்சிங்கன்னா ஃபயர் புட் அவுட் ஆகிடும். ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட். குழந்தைங்களை முதல்ல இறக்கி விட்டுருங்க. ஏதாவது எமர்ஜென்சின்னா எக்ஸ்டிங்விஷர் ஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ இது அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய தீயணைப்பு துறை சார்பாக இதர அரசு அலுவலர்கள், வாகன ஓட்டுநர் அனைவருக்கும் தீயணைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம வந்து வெஹிக்கிளில் போறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. வெஹிக்கிள்ஸ் காசு எல்லாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓவர் ஹீட்டால் ஃபயர் ஆகிடுது. அது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்றது சில நேரத்தில் தெரியாமல் போகுது. அதுவும் நீங்கள் வந்து எஸ்பெஷலி குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறீங்க, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கூப்பிட்டு போகிறப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய சேஃப்டி வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு போகிறப்போ இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, எது ஃபயரோ இல்லைன்னா ஸ்மோக்கோ தென்பட்டால் நம்ம முதல்ல என்ன பண்ணோம், வண்டியை வந்து என்ன பண்ணுறோங்க ஓரமாக நிறுத்திட்டு முதல்ல குழந்தைங்களுடைய உயிருக்கு நம்ம என்ன பண்ணோம் பாதுகாப்பு தரணும். உடனடியாக முதல்ல என்ன பண்ணுங்க, ஸ்மோக் வந்தால் கூட பரவாயில்ல, பசங்களை என்ன பண்ணுங்க பாதுகாப்பாக கீழே இறக்கி விட்ருங்க. ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அதிகமான நேரம் நமக்கு கிடைக்காது. மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்டில் திடீர்னு ஆகிடும், டக்குன்னு பஸ்ஸுக்குள்ளே ஸ்மோக் கிரியேட் ஆகிடும், ஃபயர் ஆகிடும். பசங்க வந்து ஸ்மோக்லேயே என்ன ஆகிடும், மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம பஸ்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்கூல் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்மோக் வருது ஹீட் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உடனே ஓரம் கட்டிட்டு பசங்களை உடனடியாக பாதுகாப்பாக இறக்கி விட்டுடணும். சரிங்களா? இறக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், ஃபயர் அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு ஸ்மோக் தான் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் அதனால தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்களே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ அந்த உடனே பசங்களை இறக்கி விட்டுட்டு நம்ம இந்த எக்ஸ்டிங்விஷர் எடுத்து ஆப்ரேட் பண்ணோம். எல்லாருடைய வெஹிக்கிள்ஸ்லையும் இது மாதிரி எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். உள்ள என்ன இருக்குன்னா பவுடர் டைப் உள்ள வந்து பவுடராக வந்து எக்ஸ்டிங்விஷரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கான பவுடர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பவுடர் தான் அது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கனால ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். ஆட்டினா அப்படியே என்ன ஆகும், நம்ம டேப்டம் போடுற மாதிரி அலையும் அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுன்னா, இது எடுத்துக்கணும். இதில் வந்து 2 சேஃப்டி கிளிப் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்த ஒரு சேஃப்டி கிளிப் இருக்கும். இந்த சேஃப்டி கிளிப்பை வந்து எடுக்காமல் அடிச்சோம்னா என்ன ஆகாது, ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த சேஃப்டி கிளிப்பை எடுத்துடணும் ஆப்ரேட் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று சில எக்ஸ்டிங்விஷரில் இங்கே ஒரு சேஃப்டி கிளிப் இருக்கும், எல்லோ கலரில் வச்சுருப்பாங்க. அதையும் என்ன பண்ணணும் கட்ட பாருங்க. ஸோ இதுவும் ஒரு சேஃப்டி கிளிப்பு தான். யாராவது தெரியாத ஆப்ரேட் பண்ணுறக்கூடாது. நீங்கள் அது தெரியாமல் போயிட்டு அவசரத்தில் அடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆப்ரேட் ஆகாது அவசரத்தில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு இதை எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்டிங்விஷர் ஆப்ரேட் பண்ணுறது இருக்கும். ஃபயர் எங்கே எரிஞ்சிட்ருக்கோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின்லையோ இல்லை கேபிள்ஸ் எதாவது வருதுன்னா ஜஸ்ட் இது என்ன பண்ணணும், இது கேரிங் ஹேண்டில், இது மேலே இருக்கிறத ப்ரெஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், பவுடர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபயருக்கு நேராக இப்படி ஓஸ் இப்படி பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உள்ளே இருந்து பவுடர் வேகமாக அதில் அடிக்கும். அந்த ஃபயரில் அப்படியே ஸ்டிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், ஃபயர் உடனே அணைச்சிடும். இது வந்து நம்ம ஃபயர் அணைக்கிறதுங்க சும்மா ஒரு சிம்பிளான மெத்தட் தான். பயப்பட தேவையே இல்லை. ஸ்டோர்டு ப்ரெஷர் டைப்பு தான், வேறு எதுவுமே ஆகாது. உள்ளே ப்ரெஷரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு ஃபயருக்கு நேராக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணவே என்னதான் பவுடர் வந்து கொஞ்சம் டிஸ்ஸுன்னு அடிக்கும். அதுக்கு மட்டும் பயப்படாமல் என்ன பண்ணணும், நம்ம அப்படியே அடிச்சிங்கன்னா ஃபயர் உடனடியாக அணைஞ்சிடும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது பாட்டு போட்டு வருஷ கணக்கில் விட்டுருக்கக்கூடாது. அப்பப்போ என்ன பண்ணால் செக் பண்ணணும் பீரியாடிக்கலாக. இதில் வந்து இந்த கேஜ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ். இதில் வந்து ரெட்டு க்ரீனில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த நீடில் அந்த முள்ளு வந்து எதில் இருக்கணும், கரெக்டாக க்ரீனில் இருந்தால் தான் முள்ளு வண்டியா இருப்பா இது. ஆனால் இறங்க வேணாம். இண்டிகேட்டர் போடுற 2 பக்கம் இண்டிகேட்டர் போடணும். இண்டிகேட்டர் போடு. ஹெட் லைட் போட்டு டிம் ரைட். ஹெட் லைட் போடு. டிம் ரைட். இப்போலாம் போடுறது கொடுத்துரு. இது சீட் கவர் ரெடி பண்ணா தான் எஃப்சி ஆகும். அது சீட் கவர் டேமேஜ் இருக்குங்க. அது சீட் டேமேஜ். ஆமா. அது ரெடி பண்ணி காட்டினா தான் எஃப்சி பண்ணுவோம். ஸ்டிக்கர் வந்து பிரைட்னஸ் இல்லை. டிகேவி மேனேஜர்
தேங்க்ஸ் சார் அப்படியே இப்போ பண்ணிக்கலாம். இது வந்து 30 சென்டிமீட்டர் தான். ஆமாம் ஆமாம். ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம் வண்டியா? ஸ்டார்ட் பண்ணுப்பா. அடுத்து இது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் காமிப்பாக்கண்ணா. ஃபயரிங் எக்ஸ்டிங்யூஷர் காட்டு. எங்கள் அட்டெண்டர் தான் காமிக்கும் அந்த ஃபயரிங் எக்ஸ்டிங்யூஷர். இப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குது. வண்டியை ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி காட்டு. டோர் சேஃப்டி லாக் எல்லாமே இருக்குது. ஃபுட்போர்ட் பார்த்துக்கலாம். டிரைவர் கேபின் பாருங்க. சார் சேஃப்டி லாக். சேஃப்டி லாக்ல இப்போ லாக் பண்ணுறோம்ல, டோரை சாத்தி லாக் பண்ணுறோம்ல, அதுதான் இது பாருங்க. இது டிரைவர் கேபின் செப்பரேஷனு, டிரைவர் கேபின். அடுத்த சீட்டு பாருங்க. சீட் பார்க்கணும் நம்ம இப்போ தான் நான் பார்க்குறேன் வண்டி. சீட்டு கிழிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இதுக்கு நான் போடலாம். தம்பி வா. எங்க ப்ரெஷர் இருந்தாங்களே சார், எடுக்க சொல்லுங்க. ப்ரெஷர் இருந்தாங்களா? சரி, சீட்டு கிழிஞ்சிருக்கு பாருங்க. அந்த சீட்டு கிழிஞ்சிருக்கு. ரிமார்க் நோட் பண்ணிருங்க. ஆமாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ஸோ இதை நம்ம ரிமார்க்கில் காமிச்சிடுவோம். சீட்டு கிழிஞ்சிருக்கு, சரியில்லை. மேலே ரூஃபு இங்கே பாருங்க சீட். அது ஒன்றும் இல்லை சார். இங்கே பாருங்க சீட் தண்ணி ஒழுங்கு. இது சீட்டு சரியில்லை. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், சீட்டில் வந்து நான் என்ன பண்ணிடணும்னா இது கிராஸ் பண்ணிடலாம் அல்லது எழுதிடலாம். என்ன வேணுங்கிறத எழுதிடலாம். ஆமாம், பேக் ரேக்லாம் இருக்குது, கீழே இருக்குது. ஃப்ளோர் போர்டு வந்து எல்லாமே கிளியராக இருக்குது. எங்கேயுமே கிராஸ் இருக்கக்கூடாது. ஃப்ளோர் போர்டு எங்கேயுமே கிராஸ் இருக்கக்கூடாது. பெரிய ஹோல் மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. சார் இங்கே இருக்கு போகிற எடுங்க. எமர்ஜென்சி எக்ஸிட். ஓகே சார். வந்துட்டாரு. ரைட் பார்த்தாச்சு. இதே கிழிஞ்சிருக்கு. சீட் ரிமார்க் அது எழுதியாச்சு சார். சீட் ரிமார்க் எழுதி ரிஃப்ளெக்ட் டேப் வெளியே நின்று பார்க்கலாம் சார். டேப் வந்து வெளியே நின்று பார்க்கலாம். காமிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கரண்ட் இருக்குதா? சீட்டு ரைட். ஓ, செப்பரேட் ஸ்கேன். ஆமாம் சார். ஸ்கூல் வெஹிக்கிள் எல்லாமே டிரைவர் கேபின் இருக்கும். கேபின் தனியா. ரைட். பேக் ரேக் கீழே. பேக் ரேக் சார் கீழே போகும். சின்ன பசங்களை வந்து கீழே வச்சுக்கணும், பெரிய பசங்க மேலே வச்சுக்கணும். கோவிட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, கோவிட் மாஸ்க்கு இதெல்லாம் இருக்கா? இதான் சார். அது காட்டுங்க. தம்பி, தெர்மல் ஸ்கேனரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு. இந்த தெர்மல் ஸ்கேன் எடுத்துக்கிறியா? டெம்பரேச்சர் பார்க்குறது. எங்கது? தெர்மல் ஸ்கேனு. இருந்தா எடுங்க. நான் இவரை பார்க்க சொல்லுவான், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பார்க்க சொல்லுவான். இவருக்கு பாருங்க, சானிடைசர் இல்லை. அது இல்லையாண்ணா? சரி, இல்லை வச்சுருக்கோம்ல. ரைட்டு, ஓகே. சானிடைசர் காட்டுங்க. சானிடைசர் கொடுங்க. நீட்டாங்க. நீ இவருக்கு குடிய எப்படி அடித்து தெளிப்பி அவருக்கு நான் காட்டுங்க. ஐயாவுக்கு தெளிச்சு போதும். ரைட்டு, சரி வாங்க. வாங்க சார். இந்த ஸ்கூல் பஸ் அடுத்த டிரைவர் லைசன்ஸ் பாருப்பா. டிரைவர் லைசன்ஸ் கீழே வாங்க. வா வா ஒரு லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் சார் இது பார்த்தோம். ஹெவி டிரைவரான்னு பார்க்கணும் இல்லையா? இது பார்க்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அது இருக்கா பாருப்பா. இங்கே மேலே ட்ரான்ஸ்ஃபர் வந்துருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது அவர் எப்போ எடுத்தாரு? 2002 எடுத்திருக்காரு. 2002 5 இயர்ஸ் ஆட்டோமேட்டிக். அவரே கொடுத்து தம்பி இதான் இங்கே வச்சிருங்க. திரும்ப வருவாங்க. அவர்கிட்ட வந்து வருவாங்க. இது இந்த ஸ்கூலு. இது முடிஞ்சு போச்சு. கேட்டேன். அடுத்து இது பில்லா பேங்க் பார்க்கலாம் சார். பில்லா பேங்க் எல்லா பேங்க் ஒன்று பார்த்தேன். இதெல்லாம் காட்டுங்க முன்னாடி. முன்னாடி காட்டுங்க.
ஃபேஸ் கவரிங் எல்லோ கலர் கலெக்டர் கிளம்பிட்டா இருக்கிறா செக் பண்ணி வண்டி மூவ் பண்ணுமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காண சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி டோர் உள்ள தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காணுங்க அது என்ன ப்ரீஃபிங் இந்த ஹார்ன் அடிக்கிறது அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் பிரேக் லைட்டு லைட்டு பிரேக் இதுதான்னு பாருங்க வேகம் ஏற்றிட்டு உள்ள தள்ளி விடுவா வேகம் ஏற்றிட்டு ஹார்ன் அடியா அடிங்க இண்டிகேட்டர் போட்டு லைட் போட்டு விடுப்பா இண்டிகேட்டர் உள்ள தள்ளி விடு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடு இல்ல இல்ல யாரும் இல்ல லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்கா இப்போ இண்டிகேட்டர் திருப்பி போட பாடு டிரைவர் சார் அண்ணா இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டு ரைட் ரைட் போட்டு ரைட் 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 டிம் டிப் டிம் டிப்பா பண்ணுவா கலெக்டர் பரட்டாரா கலெக்டர் கிளம்பிட்டார் படிக்கட்டில் பார்த்து எங்க இருந்து கிளம்புறாங்க ஆவடி வரதுக்கு டைம் ஆகும்ல நம்ம பார்த்து வச்சிடலாம் அந்த வண்டி பார்த்துக்கலாம் ஒரு இதுலேயும் ஒன்றுன்னு பார்த்துடலாம் சார் அவருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பஸ்ஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு கலெக்டர் அடி கொடுத்தோம் ஆமா அங்க வரும்போது அவனை ரெடியா இருந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பஸ் பில்லா பால் பார்த்தாச்சு பேப்பர் வாங்கிப்பா இது என்ன 5204 யாரு பேப்பர் வாங்கி கொடு இந்த சக்தி கொடுங்க இது என்னன்னு கேட்கறது சொல்லுங்க காரியம் இந்த மைனர் போட்டு உங்க வண்டியா அந்த வண்டி பார்க்கலாம் மைனர் போட்டு போய் மைண்ட் என்னன்னு சொல்லுங்க சார் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே என்ன இது குறைபாடுகள் இருந்தால் இது மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இது வரலும் பார்த்து எல்லாமே எல்லாம் ஓகே ஓ டிஃபெக்ட் இப்போ டிஃபெக்ட் இது இதில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்கூல் கொஞ்சம் நகரமா ரிமார்க்ஸ் ஸ்கூல் பஸ் நேம் வந்து என்கிரிப்ஷன் கரெக்டாக எல்லாரும் கட் பண்ணிட்டோம் இதை ஒரு சரி பண்ணி திரும்ப நம்மகிட்ட காமிச்சா தான் ஒரு பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் ஸ்கூல் பஸ்ஸுங்கிற ஃப்ரண்ட் ரியர் என்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும் பள்ளி பேருந்து இங்கே செகண்ட் இங்கே இது சார் இங்கே சார் இது வந்து இந்த பாடி டைப் சலூன் டைப் அது பேர் ஃபுல்லி எல்லோ கலர் அடிச்சிட்டாரு ஆமாம் இது இல்லை அதனால இது பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஸ்கூல் பஸ் ரவுண்ட் இல்லை பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் ஆமாம் அது ரெண்டையும் கட் பண்ணியிருக்கேன் இது இப்போ மைனர் ஃபால்ட்டுன்னு சொல்லிடுவோம் இதை அவங்க ரெடி பண்ணி கொண்டு திரும்ப எங்கிட்ட காமிக்கணும் அதே போல் இங்கே பாருங்கள் ஏபிஎஸ்ஸா ஏபிஎஸ் எல்லின் ஃபுட் போட்டார் இல்லையா அதனால ஆர்ஜி அது டிபார்ட்மெண்ட் தானே அவ்வளோ வாங்க பார்க்கணுமா பார்க்கணும் போதும் வாங்க ஓரளவுக்கு ஐடியா நடத்திட்டு அவ்வளோ தெரியாமல் பேக்
ஆமா ஆமா 16 காலமும் நான் இதுல வேற எதுவும் மைனர் இருக்கா? இல்லைங்க அப்போ நான் பார்த்த ஒரு இதில் ஒரு 6 வண்டி இன்னும் பார்க்கல சார் டைமில் நாங்கள் பார்த்தோம்னா அது பார்த்தோம்னா எதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம். அது இப்போ பார்த்துருங்க, எல்லாம் பார்த்து சொல்றேன். தம்பி பார்க்காத வண்டி எது பார்க்காத வண்டி எதுப்பா? அந்த டிரைவர் முன்னாடி சார் வாங்க இது ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருங்க, செக்லிஸ்ட் வச்சு பார்த்துருங்க. ஃபிட் பண்ணிடலாம் ஃபிட் பண்ணிடுச்சு பார்க்கலாம் பார்க்காத வண்டி பார்த்துருங்க. தளபதியை பாருங்க. எம்பளம் ஓட்டிருக்கானா, இன்சூரன்ஸ் இருக்கா, முன்னாடி வெள்ளை ஓட்டிருக்கானா, பின்னாடி சிவப்பு ஓட்டிருக்கானா, இது 40 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 60 ஓட்டணும். இது மினி பஸ்ஸுனா 40 ஓட்டிருக்காங்க. அது பர்டிகுலர்ஸ் பாருங்க, இதுதான் பர்டிகுலர்ஸ் ஃபயரு ஜிஹெச் போலீஸு பர்டிகுலர்ஸ் ஃபோன் நம்பர். ஆமாம் இந்த பர்டிகுலர்ஸ் வந்து இருக்கணும் ஒவ்வொரு வண்டியிலையும். இது லாக் பண்ணுங்கண்ணா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இடத்துல எழுதிருப்பாங்க சார். எங்கேனாலும் எழுதலாம், ஒரு இடத்துல எழுதுனா பரவாயில்ல, இங்கே 2 இடத்துல எழுதிருக்காங்க. ஸோ அது சார் இது வேலைக்கிளி ஸ்கூல் நேம் எழுதிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் டீசல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் எல்லாம் போட்டாச்சு. போலீஸ் அத்தாரிட்டி எல்லாம் பாருங்க, ஆம்புலன்ஸு அந்த இது நேம் ஆஃப் த ஸ்கூல் பாருங்க. ஸ்கூல் பஸ்ஸில் முன்னாடி பின்னாடி எல்லாம் இல்லை. ஆமாம் அடுத்த டோர் பண்ணிருக்காங்களா அது. இது வந்து அந்த ரவுண்டு ஸ்டிக்கர், ஸ்கூல் பஸ் ஸ்டிக்கரு. இது வந்து சைட் பர்டிகுலர்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலையுமே எழுதியிருப்பாங்க என்ன ஸ்கூலு, அவங்க கான்டாக்ட் நம்பர். அது இது வந்து இது ஃப்ரண்ட் அண்ட் ரியெல்லாம் போத் சைடு. இது வந்து ஸ்கூல் நேம், கான்டாக்ட் நம்பர்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் இது இருக்கும், அவங்க ஸ்கூலுக்கு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இது என்ட்ரன்ஸ் கம்மி எக்ஸிட்டாக அந்த டோரு, அந்த டோருக்கு என்ன ஹேண்டிலு அதெல்லாம். இதுவும் டோர் தான். இது ஃபுட் போர்டு நான் சொன்ன பாருங்க, இந்த 250 to 300 சரிங்களா. இது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் போட்டாங்க, மில்லிமீட்டர். டிரைவர் கேபின் பார்ட்டிஷன். இது வந்து சீட் எல்லாம் கரெக்டாக இருக்குதானே, இதெல்லாம் தான் நம்ம இந்த ரிமார்க் எழுதியிருக்கோம். சீட்டில் வந்து குறைபாடுகள் இருக்குன்னு பேக் ரேக் கீழே இருக்கிறது காமிச்ச பாருங்க. அது ஃப்ளோர் போர்டு எல்லாமே கிளியராக இருக்கணும். ஒரு கேப் இருந்தாலும் டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணணும். பாடி ஒர்க்லாம் கிடையாது. கொஞ்சம்